சார் இப்போங்க சார் ஒரு காலத்தில் நம்ம திமுகவுக்கு எதிராக நம்மன்ல பொதுவாக சொல்கிறேன், ஒரு காலத்தில் திமுகவுக்கு எதிராக யாராவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அந்த திமுக காரங்க எல்லாம் கும்பலாக சேர்ந்துட்டு அவங்கள அடிக்கிற அடியில் சார் எப்போ வேணவே வேணாம்னு சோஷியல் மீடியா விட்டு ஓடியே போயிடுவாங்க. ஆனால் இன்னைக்கு இந்த டிவிகே பாய்ஸ் வந்து அந்த எண்ணத்தையே மாற்றிட்டாங்க. அவங்களுடைய ஒர்க் அப்படிங்கிறது ரொம்ப ப்ராமினென்ட்டானது சார். அதாவது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படின்ற மாதிரி தான் தூக்கி போட்டு குமாங்குத்து குத்திக்கிட்டு இருக்காங்க சார் திமுக ஐடிவிங்க. அடிக்கிறது யாராவது ஒருத்தர் வரட்டுமா? இந்த இவங்களும் இப்படி தூங்கிக்கிட்டு இருக்காங்க, என்டிகே பாய்ஸு டிவி ஆளுங்களை பிடிச்சி கடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களை யார் தான் அடிக்கிறது? நம்ம ஒத்தாயில பண்ணிகிட்டு இருந்தோம் திமுக எக்ஸ்போஸ் பண்ணுற வேலையை. இன்றைக்கி ஒரு டீம் வந்து எக்ஸ்போஸ் ஆகட்டும். இதுதான் மூளை முழுக்கெல்லாம் தமிழகம் முழுக்க கொண்டு போய் சேர வேண்டும் என்றது தான் நம்மளோட விருப்பம். எதுக்கு மல்லு கட்டிக்கிட்டு பேசிகிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம்? இதுதான் நம்மளோட நோக்கம். ஸோ இதை ஆம்ப்ளிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து ஒரு 50 கோடி கொடுத்து பிரமானியா என்ற ஒரு நிறுவனத்தை வேலைக்கு அமர்த்தினால் அந்த நிறுவனம் ராஜ்யத்தினுக்கு கீழே வேலை செய்யுது. அதையாவது டைரெக்டாக தலைமை கையில் வச்சுக்கணும்ல. உங்களுக்கு என்ன நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுன்னு சொல்லணும்ல. அதுக்கு ஒரு யாராவது ஒரு அமைச்சரை ஒரு தலைவரை பொறுப்பில் போட்டு இவன் ஒழுங்காக வேலை செய்யணும், துட்டு வாங்கியிருக்கான், ஒழுங்காக வேலை செய்கிறான்னு செக் பண்ணுங்கள், வாரம் ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்கன்ட்டு கேட்கணும். அவனையும் கொண்டு போய் ராஜ்யத்தின் ரிப்போர்ட் பண்ண வச்சா இவ்வளோ ஆதாரங்களை தூக்கி வச்சுட்டோம். நான் நினைக்கிறேன் இப்போ டிவிகே பாய்ஸ் பண்ணுற வேலையெல்லாம் கூட எங்கள் வேலைன்னு அவங்க கணக்கு காட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாசிபிள். இதெல்லாம் நடக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பிரமணியாவை வைக்கிறீங்க ரைட்டாக, அவங்களுக்கு வேலை மீடியா கோஆர்டினேஷன் எடுத்தீங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படிப்பட்ட தலைவராக அறியப்படுகிறார்? ஒரு விவசாயியாக இருந்து அதிமுக பொதுச் செயலாளராக வந்தவர் ரைட்டா. அந்த எடப்பாடி பழனிசாமி எழுதியதாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கட்டுரை வந்துச்சுன்னா அதிமுக தொண்டை முதல்ல படிப்பானா? அது எதில் வரணும் கட்டுரை? சோஷியல் மீடியாவில் வரணும் சார். சோஷியல் மீடியாவில் வரணும், தந்தியில் வரணும், தினமலரில் வரணும் இல்லையா? சரி, அப்படி அதில் வருதுனால மொழிபெயர்த்து இதில் எதாவது வரணும், இல்லைனா வரணும் சோஷியல் மீடியாலேயும் அது வரணும். அந்த எடப்பாடியோட கட்டுரை இங்கிலீஷில் வந்தது, சோஷியல் மீடியாவிலே ட்வீட்டு கூட பண்ணப்படல தெரியுமா? அந்த கட்டுரையெல்லாம் வர்றதுக்கெல்லாம் எவ்வளோ செலவு தெரியுமா? இந்த பிரமணியா பணம் செலவு பண்ணுறாங்க. யாருக்குன்னா என்டிடிவி, டைம்ஸ்னு ஒரு ரிப்பப்ளிக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? அப்போ தானே அது மக்கள் மத்தியில் பரவாது, அப்படியே அமுங்கி போயிடும். கவனமாக இருக்கணும், பரவக்கூடாது. இது எப்படிப்பட்ட ஸ்ட்ராட்டஜி டீம் தெரியுதா? என்ன பீகார் தேர்தலுக்கு ஸ்ட்ராட்டஜி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஓ சிம்பிள் சார். டிஆர்பி ராஜாவுக்கு என்ன ஏத்தம் இன்னைக்கு ஹேஷ்டாக போட்டு பிரபலப்படுத்துங்க. நேற்று உங்கள் பொதுச் செயலாளர் பேசிட்டாரு, எவ்வளவு ஏத்தம் இருக்கணும்னு பேசிட்டாரு. அதை ட்ரெண்ட் பண்ணியா கிட்டத்தட்ட ஒரு நேற்று வேறு ஒரு மேட்ருக்கு பழைய வீடியோஸை தேடிட்டு இருக்கும்போது பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் முன்னாடி செயல்படாத அதிமுக ஐடிவிங்கன்னு தம்பு வச்சுருக்கோம். நம்ம 2 மாதம் ஆச்சு. அதாங்க சார். இப்போ டிவிகே பாய்ஸ் வந்து திரு விஜய் மேலேயும் தமிழ்நாடு மேலேயும் தமிழக மக்கள் மேலேயும் ஒரு அன்போடு இருக்கிறதுனால தான் அரசியல் தொடர்பான பதிவுகளை போட்டுட்ருக்காங்க. அவங்க மேலேயும் எத்தனை பேர் மேலே வழக்குகள் இருக்குது அப்படின்னு தெரில. வின் பண்ணாதான் இவங்க எல்லாருமே சேஃபாக இருக்க முடியுன்ற அடிப்படையில் சிறந்த முறையில் திரு விஜய் அவர்கள் நல்ல முடிவு எடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வாருன்னு நாம் நம்பலாம் சார். பிரமானியா தமிழ்நாட்டில் கட்சி வளர்க்க சொன்னால் இந்திய அளவில் வளர்த்துக்கிட்டு அந்த பிரமணியாவுக்கு இது பற்றி ஒரு ஐடியா இருக்கா இல்லையான்றதே தெரியல. எனக்கு உள்ளபடியே காசு கொடுக்குறீங்க, காசு வாங்குறவன் வேலை செய்கிறானா இல்லையான்றது சூப்பர்வைஸ் கூட பண்ணாமல் என்ன மாதிரியான சிஸ்டம் வச்சுருக்கீங்க? போய் ஊராக போய் உடம்பை வருத்திக்கிட்டு ஊராக போய் அலைஞ்சு நீங்கள் பேசிட்டு வர்றீங்க. அது ரோட்டில் இருக்க மக்களை ரீச் ஆகிடுது ரைட்டா. மீடியாவில் வருது. அது கரூரில் அந்த இடத்துல நான் இருந்திருந்தால் இதை பார்த்துருப்பேன். நார்மலான சாதாரண பொதுஜனம் கூட்டம் நடக்குதுன்னா அந்த பக்கத்து போக மாட்டாங்க, போய் டிராஃபிக்கில் மாட்டிக்கொண்டு போக மாட்டாங்க. அப்போ நீங்கள் பேசுகிறது ரீச் பண்ணுறதுக்கு எல்லாருமே நியூஸ்டே பார்க்குறாங்க. அப்போது சமூக வலைத்தளங்களையாவது இது பரவணும்ல. எடப்பாடி பேசுகிற ஒவ்வொரு விஷயத்தையும் 10 கிளிப்பாக போடணும்ல. போடணுமா இல்லையா? எதுவுமே நடக்கலை. அப்போ என்ன தான் பண்ணுறான் அந்த பிரமானியா? ஃபஸ்ட்டு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? நீங்கள் கொடுத்த பேமெண்ட்டில் பாதி பேமெண்ட்டை ராஜ்யத்தை வாங்கிட்டார் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இது கூட தெரியாமல் இதுதான் கோட்டை விடுறாங்க. பட் மாலதி சொன்ன மாதிரி நேச்சர் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் செய்யலைன்னா என்ன அடி திமுக விழணும், அதை இவங்க விழ வைக்கிறாங்க. இதெல்லாம் இந்த சிக்கல்கள் எல்லாம் எல்லா காலகட்டங்களிலும் இருக்கும், எல்லா கட்சிகளிலும் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும். இந்த அலையன்ஸில் திடீர்னு டைவ்லாம் அடிக்கிறாங்களே, இதெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி தான் தேர்தலில் ஒரு கட்சி வெற்றி பெறும், ஒருவர் முதலமைச்சராவார். இது எல்லா தேர்தல்களிலும் நடந்திருக்கிறது, இந்த தேர்தல்களிலும் நடக்கிறது. நாம் இதை சென்டர்லேருந்து பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கிறதுனால நமக்கு இது பெருசாக தெரியுது. எல்லா காலகட்டத்திலும் இது மாதிரி அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சிக்கல்கள் இருந்திருக்கின்றன, இப்போதும் இருக்கும். சரிங்க சார். உங்களுடைய கருத்துக்கும் தகவல்களுக்கும் நன்றி சார். நன்றி சார்.